ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி அண்ட் கோ உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்காக மதுரைக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி இப்போ 8 மணி. 8:35லேருந்து 8:59க்குள்ளே தாலி கட்டுற டைமிங் சொல்லியிருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் என்னுடைய தாலி செயினில் தாலி சரடையும் இதையும் தாலியையும் கோர்க்கிற வேலையை பார்த்துட்ருக்காரு. எல்லா பெண்களும் என்னென்னா அதுக்கான வேலைகளில் தயாராக செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்பயும் வருஷம் வருஷம் வரும்போதில் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே போயிடுவோம். ஏன்னா நாள் நைட்டு என்னென்னா வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் ஏர்லியராகவே கூட வந்துடுவோம். இந்த வருஷம் என்னென்னா டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால எங்களால் உள்ளே போக முடியலை. காலைல 6 மணிக்கே என்னென்னா உள்ளே கூட்டம் சேர்ந்துருச்சுன்றதுனால அதுக்கான பாதையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் எல்லா கோபுர வாசல் பக்கத்துலேயும் என்னென்னா உள்ளே நடக்கிற வைபவத்தை பார்க்குறதுக்கு ஏற்பாடாக பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் என்னென்னா போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் நிறையா மக்கள் அந்த 4 பாதைகள்லேயுமே என்னென்னா க்ரௌடடாக தான் உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக சாமரம் வச்சு அங்கங்கே வீசிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்க்ரீனில் என்னென்னா உள்ளே நடக்கிற அம்மனுக்கு நடக்கிற திருக்கல்யாண வைபவத்தை போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஐயர்கள்லாம் மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா என்னென்னா க்ரௌடட் இருந்ததுனால ஸ்டார்டிங்லேருந்தே நான் வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அருப்புக்கோட்டையிலேருந்து போகிறதுலேருந்தே எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் அருப்புக்கோட்டையில் பஸ் ஏறடங்க பஸ்லேயும் என்னென்னா ஸ்டாண்டிங்லேயே கூட்டத்தில் வந்ததுனால அங்கேயும் எடுக்க முடியலை. உள்ளே நுழையிறப்பையும் பார்த்தோன்னா அவசர அவசரமாக வந்துட்டு இருந்தப்போ கூட்டமும் அதிகமாக இருந்ததுனால எங்களால் எடுக்க முடியலை. காலையில் 7 மணி 8 மணி வாக்கிலே பார்த்தோன்னா ஒரு 10-11 மணிக்குரிய வெப்பம் என்னென்னா அவ்வளோ தகன்னு இருந்துச்சுன்னுட்டு. அதனால் எங்கேயுமே என்னென்னா வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸ் கூட என்னென்னா எங்களால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான். இங்கே ஒரு கரெக்டான இடத்த பார்த்து நாங்கள் உட்கார்ந்ததுக்கு அடுத்து தான் என்னென்னா ஓரளவுக்கு எங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா உள்ளே என்னென்னா ஐயர்கள் மந்திரம் ஓதி முடிச்சுட்டு அந்த இது ஐயர்களுக்கு அதுக்கான ஐயர்களுக்கு என்னென்னா அந்த வைபவத்துக்குரிய ஐயர் கையில் ஃபுல்லாமே என்னென்னா சரடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க தேங்காய் கையில் வச்சுருந்தாங்க. காப்புன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காப்பு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 ஐயர்களுக்கும் என்னென்னா கையில் தேங்காயை கொடுத்து அவங்க கையில் ஃபுல்லாமே என்னென்னா காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. அது முடித்ததுக்கு அடுத்து பார்த்தோன்னா நிலக்கடலை பருப்பை வச்சு செஞ்ச அந்த ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோபுரம் முதல்ல எனக்கு தெரியாது. கோபுரம் அது எதுக்கு கோபுரம் வச்சு செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. ரீசன்ட் டைமில் தான் தெரிஞ்சிச்சு. அது அந்த நிலக்கடலை பருப்பை என்னென்னா ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சு அதுக்கும் என்னென்னா மாலை எல்லாமே போட்டு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. இது ஐயர் முறைப்படி செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இதை பார்க்குற யாராவது ஐயர் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன்ல அந்த நிலக்கடலை பருப்பு வச்சு என்னென்னா கூம்பு மாதிரி செய்வாங்க, இனிப்பு ஏதாவது செய்வாங்க, அதுக்கு மாலை போடுவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அதை தான் என்னென்னா அங்கே இப்போ செஞ்சிகிட்டு இருந்தாங்க. செஞ்சு அந்த ஐயர் கையில் கொடுத்து உடனே அவங்க பின்னாடி வேறவங்கள்ட்டலாம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்னென்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே என்னென்னா கையில் அவங்க கையிலையும் என்னென்னா கங்கண காப்புன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சரியாக சொல்ல தெரில. அவங்க கையிலையும் என்னென்னா மணப்பெண் மணப்பொண்ணுன்றதுக்கு அவங்க கையிலையும் காப்பு கட்டினாங்க. அதுக்கடுத்து தான் என்னென்னா அந்த மாலை மாற்றுறது, அப்புறமேட்டி என்னென்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் என்னென்னா சேலை வேஷ்டி இதெல்லாம் என்னென்னா கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் என்னென்னா தாலி கட்டுறது அதுக்கு அடுத்து தான் மாலை மாற்றுறது எல்லாமே நடந்துச்சு. இப்போ என்னென்னா வெத்தலையை என்னென்னா கொடுக்குறாங்க. வெத்தலை என்னென்னா அங்கே இருக்கிற ஐயர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த முறைலாம் என்ன முறைன்றது சரியாக தெரியலை. ஆனால் என்னென்னா ஒரு தெய்வத்துக்கே என்னென்னா திருமணம் நடத்தி பார்க்குற ஒரு வைபவம் என்னென்னா மதுரைக்கே உரிய விசேஷமான ஒரு நிகழ்வு. அந்த ஒரு விசேஷ நிகழ்வில் என்னென்னா நம்ம கலந்துக்கிறதே என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெரும் புண்ணியம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாருக்குமே என்னென்னா இந்த ஒரு நாள்ன்றது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்.
நம்மளுடைய கல்யாண இதை வந்து என்னென்னா திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த கல்யாணத்தை வந்து பார்க்கும்போதுல நம்ம கல்யாணத்தில் நடந்த ஒரு விஷயங்களை கூட வந்து என்னென்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். எப்பயுமே வருஷம் வந்து என்னென்னா நாங்கள் மதுரைக்கு இந்த ஒரு முக்கியமான நாளுக்கு வந்து நாங்கள் தவறாமல் கலந்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைபவத்துக்கு இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்றது எனக்கு தெரியலை. அப்படி யாராவது வந்திருந்தீங்க கலந்துருந்தீங்கன்னா அவங்களுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது கங்கண காப்புன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சரியாக தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு ஹாப்பி அண்ட் கோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் தான் வந்து என்னென்னா இன்னும் மேலே வேறு என்ன மாதிரிலாம் போடலான்றதுக்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்குறதுக்கு ஒரு விஷயமா அது அமையும். இப்போ வந்து உள்ளே வந்து என்னென்னா மாலையும் வேஷ்டியும் வந்து என்னென்னா அப்பாவுக்கு வந்து சாத்துறாங்க. சொக்கநாதரை தான் வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன், மீனாட்சி அம்மாவை அம்மான்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்போ அம்மாவுக்கு வந்து என்னென்னா பச்சை கலரு புடவை ரோஸ் கலர் வந்து பார்டர் வச்சுருக்க சிலையை கொண்டு போய் நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு வந்து என்னென்னா இங்கே வச்சு எடுத்து அங்கே கொண்டு போய் அம்மாவுக்கு வந்து சாத்துவாங்க. அதுக்கடுத்து இங்கே சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து பச்சை கலர்லேயும் ப்ளூ கலர் பார்டர் வச்ச மணிக்கு இருக்கிற சாரியை வந்து என்னென்னா அம்மாவுக்கு இங்கே போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து மொய் எழுதுறதுக்காக வந்து என்னென்னா 4 கோபுர வாசல்கள்லேயும் வந்து என்னென்னா ஒரு கவுண்ட்ரு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறதுக்காக மொய் எழுதுறதுக்கான அமௌண்ட்டு எழுதி போட்டிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அந்த கவுண்டரில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பிரசாத பை, திருக்கல்யாண பிரசாத பை வந்து என்னென்னா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னென்னா 100 ரூபா கொடுத்து வாங்கினதில் தண்ணீர் கேன், அதுக்கடுத்து பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கடுத்து அம்மாவோட குங்கும பிரசாதம், திருநீர், இது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து நாம் சுற்றி வர பாதையில் ஃபுல்லாமே அங்கங்கே வந்து என்னென்னா பக்தர்கள் சரி தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அதுக்கடுத்து வந்து என்னென்னா குளிர்பானங்கள் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருந்தாங்க. பிரசாதமும் வந்து என்னென்னா சக்கரை பொங்கல், புளியோதரை இந்த மாதிரி நிறையா பேர் அங்கங்கே நின்று கொடுத்துட்ருந்தாங்க. தாலிச்சரடு கல்யாணம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர்லாம் வந்து என்னென்னா அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாலிச்சரடுலாம் வந்து நம்ம வாங்கிட்டு போய் தான் நம்ம கழுத்தில் கட்ட வேண்டியதில்லை, அங்கே போகும்போதுலேயே வந்து நிறையா பெண்கள் வந்து அந்த விஷயத்த ஆரம்பத்துலேயே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தாலிச்சரடு, மஞ்சள், குங்குமம், ஒரு சில பேர் வளையல், இன்னும் ஒரு சில பேர் அடிஷ்னலாக ஒரு சில இன்னும் பொருட்கள்லாம் வந்து என்னென்னா சேர்த்தும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு வந்து என்னென்னா திருக்கல்யாணம் நடந்ததுக்கு கல்யாண விருந்து வந்து என்னென்னா சேதுபதி ஸ்கூலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே விருந்துக்கு வந்து என்னென்னா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட். நாங்கள் போன டயத்தில் வந்து பிரசாதமாக வந்து அவல் கேசரின்னு நினைக்கிறேன், அவல் கேசரி கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டி சாம்பார், வெண்பொங்கல், அதுக்கடுத்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 11 மணிக்கே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதனால் வந்து என்னென்னா எங்களால்
வேறு எங்கிட்டுமே போக முடியலை. ஜஸ்ட்டு கோயிலில் வந்து என்னென்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கடுத்து 11 மணிக்கு பக்கத்தில் உள்ளே விட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போய் திரும்ப சேதுபதி ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ளே வந்து அம்மனை வந்து சேவிச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கு வந்து என்னென்னா வேலையே முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து என்னென்னா கிளம்பி சாயங்காலம் ஒரு 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அருப்புக்கோட்டைக்கு. இப்போ வந்து என்னென்னா அம்மனுக்கு வந்து என்னென்னா தாயர்கள் வந்து என்னென்னா தாலியை வந்து இப்போ ஐயாவோட பாதத்தில் வச்சு எல்லாருக்குமே வந்து என்னென்னா முக்கிய நிகழ்வான திருமாங்கல்யத்தை வந்து என்னென்னா அம்மன்கிட்ட வந்து போய் சேர்த்துட்டாங்க. அதே நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய கழுத்துலையும் வந்து என்னென்னா கரெக்டாக அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷேக் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். இதுட்டு மன்னிச்சுவாங்க. க்ரௌடில் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிற உட்காந்துருக்கிறவங்களும் வந்து என்னென்னா இடிச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னால் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து என்னென்னா ஸ்டிப்பாக என்னால் எடுக்க முடியலை. அங்கங்கே வந்து என்னென்னா லைட்டாக ஷேக் ஆகுச்சு. நான் அந்தளவுக்கு ஓவர் க்ரௌடு உள்ளே மட்டும் இல்லை, சன்னிதானத்துக்குள்ளே மட்டும் என்னென்னா அவ்வளோ கூட்டம்ன்றது இல்லாமல் வெளியவும் வந்து என்னென்னா 4 கோபுர வாசல்கள்லேயும் பார்த்தோன்னா அவ்வளோ க்ரௌடு. ஸோ நான் வந்து அந்த கூட்ட நெரிசல்கள்லேயே தான் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா சுற்றுப்பாதை எல்லாமே வந்து என்னென்னா அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. உள்ளே வந்து என்னென்னா அம்மனையும் அப்பாவையும் வந்து சேவிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து என்னென்னா அந்த வரிசைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து என்னென்னா கூட்டம் குறையட்டுன்றதுக்காக நாங்கள் சுற்றுப்பாதையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு சேதுபதி ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வந்தப்போ வந்து என்னென்னா கூட்டம் அங்கேயுமே அந்த சுற்றுப்பாதையிலையுமே ஓரளவுக்கு குறைஞ்சதுனால எங்களால் அதுக்கு அடுத்து வந்து அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே போய் ஈஸியாக சேவிச்சுட்டு எங்களால் வர முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நேற்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது வந்து என்னென்னா தவறுகள் இதில் இருந்துச்சு, எனக்கு ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அந்த தவறாக பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா எனக்கு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஆதரவு இதுதான் வந்து என்னென்னா என்னை மேன்மேலும் உற்சாகப்படுத்தும் மற்ற வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு. இப்போ வந்து தீபாராதனை வந்து அம்மாவுக்கு வந்து காட்டுறாங்க. அதை வந்து எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்கிறதுக்கு விதமாக மேலே தூக்கி காட்டினாங்க. இந்த நாள் வந்து என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக எங்களுக்கு இருந்துச்சு, நிறைவான நாளாகவும் இருந்துச்சு. கரெக்டாக அந்த சாமிக்கு வந்து கழுத்தில் போட்டிருக்கேன். நான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து என்னென்னா எனக்கு வந்து என்னென்னா எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுட்டாரு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கும் வந்து என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.